அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி ஆவணி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கும் இந்த செவ்வாய் ஓரை நேரத்தில் இந்த எளிய தாந்திரீகம் செய்து பாருங்கள். மொத்த கடனும் தீர்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அடகு வைத்த நகையையும் உடனடியாக மீட்க முடியும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரீகத்தை செய்ய போறவங்களுக்கு அடகு வைத்த நகை மீட்பது, கடன் தொல்லை தீருவதுன்னு மட்டும் கிடையாதுங்க. புதிய கடன்களும் உருவாகாமல் இருக்கும். திரும்பவும் நகைகள் அடமானத்திற்கு போகாமல் இருக்கும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த கடன் தீர்க்கும் தாந்திரிகமும் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். ஸோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க மற்றும் அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த சிம்பிளான டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே போதும். அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கனாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம், தவறு கிடையாதுங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. இப்ப கணவர் கடன் வாங்கியிருக்காருன்னா மனைவி நீங்க இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். மனைவி கடன் வாங்கியிருக்காங்கன்னா கணவர் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். இது போல ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை நீங்கும். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் டைமிங்ஸ் தாங்க ரொம்பவுமே முக்கியம். இன்றைய தினம் இரவு நேரத்தில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரத்தில் தாங்க இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். பொதுவாகவே ஒரு மாதத்தினுடைய முதல் செவ்வாய் அல்லது கடைசி செவ்வாயில் இந்த தாந்திரிகம் செய்வது உச்சக்கட்ட பலனை கொடுக்கும். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஆவணி மாதத்தின் முதல் செவ்வாய், இன்றைய தினம் இரவு 8 மணி முதல் 9 மணிக்குள்ளாக இந்த தாந்திரிகத்தை செய்து முடிக்கணும். இந்த பதிவை கொஞ்சம் தாமதமா பார்க்கிறவங்க இந்த ஆவணி மாதத்தின் கடைசி செவ்வாயிலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரு சின்ன ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர் எடுத்துக்கோங்க. இரண்டாவதாக அரை ஸ்பூன் அளவிற்கு துவரம் பருப்பு நமக்கு தேவை. இந்த துவரம் பருப்பு செவ்வாய் பகவான், அதாவது அங்காரகனுக்கு உரிய தானியம். இக வாழ்க்கையில நம்முடைய கடன் தொல்லை நீங்கணும், அடகு வைத்த நகைகளை மீட்கணும்னா அதற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் அருள் பூரணமாக தேவை. அவருக்கு உரிய தானியம் தாங்க இந்த துவரம் பருப்பு. புதியதாக தான் நீங்க வாங்கணும்னு கிடையாதுங்க. வீட்ல ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கக்கூடிய துவரம் பருப்பையே பயன்படுத்திக்கலாம். அரை ஸ்பூன் அளவிற்கு இருந்தால் போதும். இப்ப நீங்க வச்சிருக்கக்கூடிய ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர்ல ரெட் கலர் பெண்ணால இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய செவ்வாய் பகவானின் 2 திருநாமங்களை நம்ம எழுதணும். முதலாவதாக ஓம் அங்காரகனே போற்றி, இரண்டாவதாக ஓம் க்ரம் க்ரீம் க்ரௌம் ஷக் பௌமாய நமக. ரொம்பவுமே சூட்சமமான செவ்வாய் பகவானின் திருநாமங்கள் இவை. இந்த 2 திருநாமங்களையும் எழுதிட்டு அதற்கு கீழே உங்களுடைய மொத்த கடன் தொகை எவ்வளவோ அதை நீங்க நம்பர்ஸ்ல எழுதுங்க, அல்லது வேர்ட்ஸ் ஆகவும் எழுத்துக்களாகவும் நீங்க எழுதிக்கலாம். உதாரணத்திற்கு சொல்றேங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னா 10 லட்சம் ரூபாய் அதை மட்டும் நீங்க எழுதுங்க. நம்பர்ஸ்லயும் நீங்க எழுதிக்கலாம், எழுத்துக்கள்லையும் நீங்க எழுதிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஏதாவது ஒன்று நீங்க எழுதினால் போதும். மொத்த கடன் தொகைன்னு நம்ம எழுதி அதை எழுத வேண்டாம். எவ்வளவு கடன் தொகை உங்களுக்கு இருக்கோ அதை நீங்க எழுதணும். நீங்க எத்தனை இடத்தில் கடன் வாங்கி இருந்தாலும் சரி, அதே போல அடகு வைத்த நகைகளை மீட்பதற்கு எவ்வளவு பணம் தேவையோ எல்லாத்தையுமே நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு பணம் இருந்தால் உங்களுடைய மொத்த கடன் தீருமோ, அடகு வைத்த நகைகளை மீட்க முடியுமோ அதை மொத்தமாக கூட்டி எவ்வளவு தொகை வருதோ அதை நம்ம எழுதிக்கணும். இப்ப நீங்க எழுதி வச்சிருக்க அந்த எழுத்துக்கள் மேல அரை ஸ்பூன் அளவிற்கு துவரம் பருப்பை போட்டு அந்த பேப்பரை மடித்து ரெட் கலர் ரப்பர் பேண்ட் அல்லது ரெட் கலர் நூல் வச்சு நீங்க கட்டிடுங்க.
ரெட் கலர் பென்ல தான் நம்ம எழுதணும். அதே போல இதை மடித்து ரெட் கலர் ரப்பர் பேண்ட் அல்லது த்ரெட் வச்சுதாங்க நம்ம கட்டணும். சிவப்பு நிறம் அங்காரகனுக்கு உரியது. இப்ப நீங்க கட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த பேப்பரை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சிருங்க. அவ்வளவுதாங்க இந்த தாந்திரீகம். உங்களுடைய மொத்த கடனும் தீர்ந்ததற்கு பிறகு நீங்க கட்டி வச்சிருக்க இந்த பேப்பரை முருகர் கோவில் உண்டியல் அல்லது முருகர் சன்னதி இருந்தால் கூட போதாங்க, அங்க இருக்கக்கூடிய உண்டியலில் நீங்க செலுத்திடுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல், நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம நிறைய தாந்திரிக பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இந்த ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்ரீ லக்ஷ்மி கணபதியை கொடுக்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். நம்ம சேனல்ல நிறைய பணவசிய முறைகள் மற்றும் காரிய தடைகள் நீங்குவதற்கான பதிவுகளை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தாங்க இந்த ஆண்டு லக்ஷ்மி கணபதியை கொடுக்கலாம்னு ஸ்ரீ விநாயக பெருமானுடைய அருளால முடிவு செஞ்சிருக்கோம். பித்தளையில் 1.5 இன்ச் உயரம் இருக்கக்கூடிய விநாயகர் விக்கிரகம், பிராஸ்ல 1.5 இன்ச்சஸ் ஹைட் இருக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி விக்கிரகம். சோ எல்லாருமே தாராளமாக இந்த விநாயகர் விக்கிரகத்தை வீட்ல வச்சு வழிபாடுகள் செய்யலாம். தினமும் அபிஷேகம் செய்யணும், நைவேத்தியம் வைக்கணும்ன்ற கட்டுப்பாடுகள் கிடையாதுங்க. இதை நான் மார்க்கெட்டிங்காகவோ அல்லது வியாபாரத்திற்காகவோ சொல்லலங்க. ஸ்ரத்தையோட ஆத்மார்த்தமாக ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி விக்கிரகத்தை செய்யணும்னு நம்ம முடிவெடுத்திருந்தோம். ரொம்பவுமே சூப்பரா இந்த சிலை வந்திருக்குங்க. தாமரை மலர் மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. அந்த தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய விநாயகர், இவருடைய முக அமைப்பும் கண்களும் அந்த அளவிற்கு தேஜசுடன் உயிர்ப்புடன் இருக்குங்க. இந்த லக்ஷ்மி கணபதியுடன் 4 பணவசிய பொருட்களையும் நம்ம சேர்த்து கொடுக்கிறோம். அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த லக்ஷ்மி கணபதியை உங்க வீட்டுல வச்சு நீங்க பூஜை செஞ்சு பாருங்க. அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கையில மிக பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். 16 செல்வங்களையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியவர் இந்த லக்ஷ்மி கணபதி. காரிய தடைகளை நீக்கக்கூடியவர். தினமும் நீங்க காலை எழுந்ததும் ஒரு 2 நிமிஷம் இவருடைய திருமுக மண்டலத்தை பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக ஆரம்பிக்கும். காரிய தடை நீங்கும். லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். ரொம்பவுமே பாசிட்டிவா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த விநாயகருடைய பிரபையில, அதாவது இவருடைய தலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய சர்க்கரத்தில் ஓங்காரத்தையும் நம்ம பதிச்சிருக்கோம். சோ வீடு முழுவதுமே பாசிட்டிவிட்டி நிரம்பி வழியும். இந்த விநாயகரை வீட்டுல நீங்க சுவாமி படங்கள் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம். அதே போல கார் நீங்க வச்சிருக்கீங்கன்னா டேஷ்போர்ட்ல வச்சுக்கலாம். ஒர்க் பண்ற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துல வைக்கலாம். தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தியாகும். பொதுவாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம களிமண் பிள்ளையார் வாங்குவோம் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய கல் பிள்ளையார், விநாயகர் படத்தை வச்சு பூஜை செய்வோம். உங்களுடைய வழக்கம் எதுவாக இருந்தாலும் நீங்க வீட்டில் விநாயகர் பூஜை செய்யும் போது இந்த லக்ஷ்மி கணபதியையும் சேர்த்து வச்சு நீங்க பூஜை செய்யுங்க. சரிங்க, இந்த விநாயகருடன் வரக்கூடிய 4 முக்கியமான பணவசிய பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா, முதலாவதாக அதிரடி பணவரவை தரக்கூடிய ஸ்ரீ நாராயண சங்கு, 3 எண்ணிக்கையில் நாராயண சங்கு. அடுத்ததாக 3 எண்ணிக்கையில் மஞ்சாடி குரு. இந்த மஞ்சாடி குரு அப்படின்றது கேரளம் ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கும் உகந்தது. 2 விதமான பலன்களை தரக்கூடியது. சொந்த வீடு பாக்கியம் மற்றும் கடன் தொல்லையை நீக்கக்கூடியது. மூன்றாவதாக 5 எண்ணிக்கையில் குன்றின் மணி. நான்காவதாக 1 எண்ணிக்கையில் குபேர சோழி. இந்த சோழியுடைய முதுகு பார்த்தோம்னா இளம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அதுல மெல்லியதாக கரும் பச்சையில் ஒரு கோடு இருக்கும். அபாரமான பணவசியத்தை தரக்கூடியது இந்த குபேர சோழி. விநாயகர் சதுர்த்திக்குள்ளாக எல்லாருக்குமே இந்த விநாயகரை நம்ம கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. நாளைய தினம் ஆகஸ்ட் 20ஆம் தேதி மதிய நேரத்திற்கு பிறகு எல்லா கொரியரையுமே நம்ம டிஸ்பேட்ச் பண்றோம். சோ நாளைய தினம் ஆகஸ்ட் 20ஆம் தேதி மதியம் 2 மணி வரைக்கும் பேமெண்ட் பண்றவங்களுக்கு தாங்க ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி விக்கிரகத்தை நம்மால் கொடுக்க முடியும். தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த லக்ஷ்மி கணபதி வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். மேலும் இது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால போன் கால் அட்டன் பண்ண முடியாதுங்க. உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.